ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தாரணகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே உன்னை சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாக்கி பேருரை நிகழ்த்த எம் நாவில் நடம் பயிர்ந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஜாதி கொடுமைகள் வேண்டாம், எத்தனை மெய்ப்பொருள் அடங்கிய வார்த்தை, என்றும் நிலைத்த உண்மை, மாறாத தன்மை. ஜாதிகள் இல்லை என்ற மாறாத தன்மையை யாருக்கு உணர்த்த வேண்டும்? யாருக்கு உணர்த்தினால் இச்சமுதாயமும் பண்பாடும் வளம் பெறும் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம் பாரதிக்கு எங்கு துவங்க வேண்டும், யாரிடம் துவங்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் மகாகவி அல்லவா? தூங்காமுகம் கனி போல சின்னஞ்சிறு பாப்பா, சீரும் இரக்கமும் சிந்துமடி நெஞ்சம் நலம்படி பாப்பா. ஜாதி மதம் என நெஞ்சில் நிற்காது தூய மனம் உடைய பாப்பாக்களிடம்தான் தொடங்க வேண்டும் என்பதை அவர் அறிவர். இளமையில் கல் என சும்மாவா சொன்னார்கள்? விடுதலை போராட்ட வீரர்களுள் பாரதியார் சற்றும் வித்தியாசமானவர். மற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் இந்தியாவிற்குள் எவ்வளவு பேதம் இருந்தாலும் விடுதலை கிடைத்தால் போதும் என போராடினார்கள். ஆனால் நம் பாரதியார் விடுதலையோடு சமத்துவமும் வேண்டும் என்று போராடினார். சுதந்திரம் என்பது வெறும் மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டும் கிடைத்து என்ன பயன்? கடைக்கோடியில் இருக்கும் கடையவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பறையருக்கும் இங்கு தீயர் குறையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்று பாடினார். அடிமை இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு குற்றால அருவியில் குளிக்க அனுமதி இல்லை. நம் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அத்தடைகளை நீக்கி உடைத்தெறிந்து அம்மக்களை குற்றால அருவியில் குளிக்க அனுமதித்தாரே, அதன் பிறகுமா ஏற்றத்தாழ்வுகள் எழுகின்றன. ஒரு சில ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களை நம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்ய வைத்தாரே நம் மதுரை வைத்தியநாத ஐயர். அவரை கண்ட பிறகுமா இந்த மண்ணில் சாதி பூசல்கள் அரங்கேறுகிறது. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மனைவி வள்ளியம்மை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை தன் குடும்பத்தில் ஒருவராக நடத்தி ஆதரித்து வந்தாரே, அம்மையாரை கண்ட பிறகுமா ஜாதி பூசல்கள் எழுகிறது. இத்தனை பிணைப்பாடுகளுக்கு பின்பும் நம் மக்கள் ஜாதி கொள்கைகளை கைவிடவில்லை என்பது அதிசயமே. முக்கியமாக அதிலும் ஒரு சிலர் இருக்கிறார்களே, ஒரு சிலர் அந்த ஒரு சிலரின் கூற்று தவறு என கூறுகிறார்கள். யாரின் கூற்று இங்கு தவறு? துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாணையுண்டு, மணி வெளுக்க சாம்பலுண்டு என்ற எம் பாரதியின் கூற்று தவறா? இல்லை, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியின் இட்டோர் பெரியோர் இடாதோர் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற எம் அவ்வையின் கூற்று தவறா? ஆணொன்றும் பெண்ணென்றும் மனிதரில் ஜாதி இரண்டென்றாள் அவ்வை. ஆண்டவன் படைப்பில் காக்கையும் குருவியும் தன் ஜாதி ஒன்றென்றான் பாரதி. தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றார் பெரியார். ஆண்டாண்டு காலமாய் நடந்த ஜாதி சடங்குகளை கண்டு வருந்தினார் வள்ளலார். அனைத்து சான்றோர்களும் சொல்வது ஒன்றே, சாக பிறந்த நமக்கு ஜாதி எதற்கு? இளைய சமுதாயமே, சாதிக்க பிறந்த நமக்கு ஜாதி எதற்கு? ஜாதி பிரிவுகள் என்னும் சொல்லி அதில் தாழ்வொன்றும் மேலொன்றும் கொள்வர். நீதி பிரிவுகள் செய்வர், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வர். ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செலுத்திடும் வையம் என்று எம் பாரதியின் கூற்றை முன்வைத்து மனதில் மனிதம் விளைப்போம், ஜாதி மறந்த சமுதாயம் விளைவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன்.